தடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல் கேட்டிடுதே. நானிலம் முழுவதும் நான் ஒரு கோடி நாசத்தின் வழியை நாடிடுதே. இயேசுவின் அன்பு என்னையும் நெருக்க எழும்பிடுவோம் நாம் வாலிபரே. அன்புக்குள்ளே ஆண்டவரும் ரட்சகருமாகிய கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் மீண்டும் இந்த மதிய நேரத்தில் உங்களோடு ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்தேன். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். தலப்போது மற்றும் ஆட்சி மன்றக்குழு சிறப்பாய் திருச்சபையின் மூத்த மக்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் கூட விசேஷமாய் நாம் எப்படிப்பட்ட வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு அருமையான ஒரு சகோதரி, இந்த மாதிரி ஒரு வாலிப மகள், நல்லா விளையாடுறவா, நல்லா ஓடுறவா, 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் அதெல்லாம் உலகத்தில் ஃபஸ்ட்டு, ஒலிம்பிக்கில் எப்பவுமே ஃபஸ்ட்டு, 100 மீட்டர் 200 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் ரிலேயில் இந்த 3லேயும் அவங்க தான் ஃபஸ்ட்டு. அந்த மகளை யாருமே வின் பண்ண முடியாது. திருமணம் பண்ணிக்கல, திருமணம் பண்ணிக்க நான் முன் வரல, யாரும் நிறைய அந்த அம்மா சொன்னாங்க, நான் நல்ல ஓட்டப்பந்தயம் ஓடுறேன், நிறையா ஒலிம்பிக்கில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன், கோடிக்கணக்கான ரூபாய் ஆண்டை இருக்குது, அதனால் கோடிக்கணக்கான ரூபாய் ஆண்டை இருக்கிறதால எனக்கு ஈக்குவலாக ஓடுற ஒரு ஆளை தான், என்னை ஜெயிக்கிற ஒரு ஆளை தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு அந்த அம்மா சொல்லிச்சு. எப்படி கல்யாணத்துக்கு ஒரு பந்தயம் வைக்கிறாங்க, ஒருத்தர் வில்லு உடைச்சா தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொன்னார்ல, அதே மாதிரி கீழ் உடைக்கிறவர்கிட்ட என் மகனை கொடுத்தாங்க. அதே மாதிரி இவர் இந்த பொண்ணு சொல்லிச்சு. அப்போ அந்த பெண் திருமணம் பண்ணிக்கு பல ஆண்கள் வர்றாங்க, அந்த மகளோடு ஓடுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அந்த மகளை யாருமே ஜெயிக்க முடியல. அவன் தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்தாரா, முன்னால் வந்தாரா, யாருமே ஜெயிக்க முடியல. அந்த மகளை கல்யாணம் பண்ணாங்கல்ல, பல வருஷங்கள் ஆயிடுச்சு. பல வருஷங்கள் கடந்து போனது ஒரு மனிதன் சொல்கிறார், நான் வரேங்கிறாரு, நான் வந்து உங்களை ஓடி ஜெயிக்கிறேங்கிறார். அந்த அம்மாவும் இவன் என்னத்தை ஓடி ஜெயிக்க போகிறான்னு நினைக்கிது. இந்த உலகத்தில் அந்த அம்மாவும் ஓகே, நீ ஓடி நீ ஜெயிச்சிருப்பான்னு அந்த அம்மா ஓகே பண்ணி அந்த அம்மா ஓகே பண்ணுது. அவன் வருமானம் என்ன பண்ணுறான், ஒரு 3 கோல்டு, ஒரு கிலோ கோல்டு பால் உருவாக்குறான். 3 1 கிலோ தங்கம். இன்னைக்கு 1 கிலோ தங்கம் வெறுக்கிறதுல இன்னைக்கு இவங்க விலை ரொம்ப விலை சொன்னாங்க. நேற்று இவனும் விலை ரொம்ப அதிகமான கிராம் 6 கிலோ, கிட்டத்தட்ட 6 கோடி கிலோ வந்துருச்சு. 6 கோடி ரூபா 1 கிலோ கோல்டு மாதிரி அந்த மாதிரி சொன்னாங்க. அப்படி நிறைய விலை. 3 கிலோ செஞ்சான். என்ன பண்ணான்னா 3 பேரை ஏற்படுத்தினான். நான் அந்த மகா ஓடுறப்போம், அந்த பொண்ணு நானும் ஓடுறப்போம், நீ என்ன பண்ணு, முதல்ல நீ தரப்பாக போடணும், அந்த அம்மா அடுத்து நீ இவங்க போடணும், அடுத்து நீ இவங்க போடணும், பக்கத்தில் வரப்போ கரெக்டாக போடணும் என்ன அவன் சொல்லியிருந்தான். அதே மாதிரி ஓட்டப்பந்தயம் ஸ்டார்ட் ஆகிட்டு இவனும் ஓடுறான், அந்த அம்மா ஓடுது. அந்த அம்மா முதல்ல ஓடுது. ஒரு தம்பி 1 கிலோ தங்கத்தை தூக்கி போடுறாரு. நல்ல உருளையான பால் கோல்டு. அந்த 1 கிலோ தங்கம் 6 கோடி ரூபா. அந்த பொண்ணு பார்த்தோன்னே ஐயோ கோல்டு 1 கிலோன்னு நின்று அந்த 1 கிலோ தங்கத்தையும் கையில் எடுத்துக்கிட்டு திரும்ப ஓட ஆரம்பிக்கிறது. திரும்ப ஓடுறப்போ அந்த பையன் பக்கத்தில் பாஸ் பண்ண போகுது. திரும்பவும் ஒருத்தன் போடலாம். 2வது 1 கிலோ தங்கத்தையும் எடுத்துக்கிட்டு ஓடுது. 3வது அதே மாதிரி ஒரு பையன் பண்ணுறான். இதுக்குள்ள அந்த பையன் முன்னால் போய் வின் பண்ணிடுறான். வின் பண்ணதோட கண்டிஷன் என்ன, கல்யாணம் பண்ணால் அந்த சுற்றி யாருக்கு போயிட்டு, இதுதான் உலகம். இந்த உலகம் இதுதான் நம்மளை போயிட்டு இருக்கும். பார்ப்பதற்கு பளபளப்பாய் போகும். எப்படி இருக்கும், அவன் சிகரெட் குடிக்கிறப்ப நல்லா தான் இருக்கான். சிகரெட் குடித்தல் உடல்நலத்துக்கு தீங்காத அழகாக சொல்லியிருக்கான். குடியை கெடுக்க அழகாக சொல்லியிருக்கான். தொகையை போடுறது உடல்நல கேன்சர் வரும்னு சொல்லியிருக்கான். அவன் சொல்லத்தை செஞ்சுருக்கான். ஆனால் பார்ப்பதற்கு அழகாய் போகும். பல்வலி டாக்டர் இல்லை, பாட்டி சொல்லிச்சு என்னடி ஒரு மாதிரி இருக்க, முகமே நல்ல பல்வலிக்கு பாட்டி ஆச்சு, அம்மா ஆயா, ஏதோ ஒரு மொழி, சென்னையில் ஆயா, உங்கள் ஊரில் ஆச்சா என்னன்னு தெரியல, எங்கள் ஊரில் பாட்டி, உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்க, ஆமாச்சி, ஏதாவது ஒன்று சொன்னாலும் சரி. அது சொல்லிச்சு கோயிலே வாயில வைடி பல்வலி என்ன ஆயிரும். ஆமாம், வச்ச உடனே பல்வலி நின்றுச்சு. எப்படி நின்றுச்சு, அந்த கோயில் உள்ள கசப்பும் உரைப்பும் அதை விட கொடியதான். எதை விட, அந்த கசப்பும் உரைப்பும் இது மயக்கம் வந்துச்சு. இப்போ வலி என்ன பண்ணல, இப்போ எதுக்கு அடிமையாயிட்டோம், இருக்கிறது மூலம் உள்ள கண்ணானு இருக்க பையன் போச்சு. இதுதான் உலகம்.
இதுதான் யோவான் 16:33 சொல்லுது. இந்த உலகத்தில் உபத்திரவம் இருக்கு. இந்த உலகத்துல என்ன இருக்கு? பிரச்சனை இருக்கு. 5 விரல் ஒரே மாதிரி இல்லை, 5 பேர் ஒரே மாதிரி இல்லை, 5 பேர் வசதியா இல்லை, எல்லாம் ஒரே மாதிரி இல்லை. உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆனால் உலகத்தை ஜெயித்தேன். திட்டம் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இது இந்த செல்வத்தில் என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாகும் தொட்டு இவைகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன். சமாதானம் என் வாழ்க்கையில் அமைதி வர வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் இவைகளே எனக்கு சொல்லும். ஆண்டவர் இந்த உலகத்தில் எனக்கு சமாதானம் வருவதற்காக ஆண்டவர் சொல்லும் அமைதி, இந்த உலகத்தில் சமாதானத்தை உனக்கு சொல்வதற்காக சொல்லுகிறேன். உலகத்தில் உங்களுக்கு என்ன இருக்கு? உபத்திரம் இருக்கு. அதுதான் யோவான் 14 உங்கள் இதயம் முன்னாட்டு உரிய பட்டுள்ளார். உங்கள் இதயம் நீங்கள் உத்தரப்படாதீங்க. இயேசு கிறிஸ்து கூட உலகத்தில் அவர் மேல உலகத்தின் பாவங்கள் எல்லாம் கொட்டப்பட்டுச்சு. அப்போ பாவங்கள் எல்லாம் ஒரு மேல கொட்டப்பட்டதால அவருக்கும் பிதாவுக்குள்ள பாதை துண்டிக்கப்பட்டுருச்சு. அப்பதான் உலகம் அந்தகாரம் உண்டாயிடுச்சு, இருட்டு வந்த பொழுதுதான் அவரை பிதாவை நோக்கி பார்க்க முடியல. அதுவரை எல்லாத்துக்கும் அவர் ஜெபம் பண்றாரு. அதிகாலை ஜெபம் பண்ணுவார், இருட்டோட ஜெபம் பண்ணுவார், தனியா ஜெபம் பண்ணுவாரு. லாசரோ உயிரோடு எழுப்ப யோவான் 14:1 இங்க இருக்க மக்கள் விசுவாசிக்க வேணும், அதனால லாசரோ வெளியே கொண்டவங்க ஜெபம் பண்ணுவார். அவருடைய ஜெபம் கேட்கப்பட்டது. இருட்டு வந்ததால பிதாவுக்கும் அவருக்குள்ள பாதை துண்டிக்கப்பட்டதால அவருடைய ஜெபம் கேட்கப்படல. அதனாலதான் சொன்னாரு, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீங்க? மகா சத்தமாய் கூப்பிட்டு முடிந்தது என்று அறிந்து ஆகிய போது முடிஞ்சு உலக வாழ்க்கை. இந்த உலகத்துல உபத்திரம் என்பது நாம் இச்சைகளை தேடி செல்வதில், அந்த இச்சைகள் நம்மை தேடி வருது. அந்த சகோதரர் சொன்னார், திருவாடனையில எத்தனை ஏக்கர் நமக்கு இருக்கு, அந்த ஏக்கரை நம்மளால என்ன பண்ண முடியல, காப்பாற்ற முடியல. அங்க திருச்சபை நடக்கல, அங்க விபச்சாரம், வீசித்தனம், குடி, காமம், பொருள், களவு, திருடு, கஞ்சா எல்லாமே வந்துடுச்சு. நம்மளால என்ன பண்ண முடியல, காப்பாற்ற முடியல. இந்த உலகத்துல நாம் அது எதுவுமே நம்மளுக்கு நம்ம தான் அதை தேடி போறோம். பார்ப்பதற்கு பளபளப்பாய் தோன்றும். விளையாட்டா சிகரெட் குடிக்க ஆரம்பிக்கிறோம், செயின் ஸ்மோக்கர் ஆகிடும். விளையாட்டா பீடி குடிக்க ஆரம்பிக்கிறோம், பீடிக்கு அடிமையாயிரும். விளையாட்டை ஒரு போதை வஸ்து காட்டி பார்க்குறோம், அந்த போதை வஸ்து இல்லாமல் எனக்கு தூக்கம் வரலங்கிறோம். பின்னர் அந்த போதை இல்லாமல் எனக்கு யூரின் போல, மோஷன் போல, தூக்கம் வரல, எனக்கு அமைதி இல்லைன்னு சொல்லி கொண்டு இருக்கிறோம். ஆனால் இவர்களில் உங்களுக்கு சமாதானம் இல்லை, அமைதி இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்போம். அந்த குடிங்கிற ஒரு பழக்கம் ஒரு மனுஷனுக்கு என்ன வருதுன்னா, லிவர் கெட்டு போகுது, செத்து போகிறான். புகையிலுடைய பழக்கம் ஒரு மனுஷனுக்கு கேன்சர் வருது, செத்து போறான். எந்த அடிமைத்தரத்துக்கு போறோமோ அந்த அடிமைத்தர அவனால வாழ முடியல. அந்த வாழ முடியாத ஒரு பழக்கத்திலிருந்து விடுதலை கொடுப்பதற்கு தான் இயேசு கிறிஸ்து உலகத்துல வந்தாங்க. அவங்க சொல்றாங்க, ஒரு அசுத்தாவி உங்களை விட்டு கடந்து போறப்போ, அந்த லூக்கா 11 சொல்றாரு, மத்தேயு 12 சொல்றாருன்னு நினைக்கிறேன், ஒரு அசுத்தாவி நான் வேண்டான்னு சொன்னா அந்த ஜனவரி 1ஆம் தேதி நிறைய பேர் ஜெபம் பண்ணுவாங்க. என்ன ஜெபம் பண்ணுவாங்கன்னா, இவன் நான் சிகரெட் பிடிக்க மாட்டேன்னுவாங்க. லூக்கா 11ஆம் அதிகாரத்துல சொல்லுவாரு, 34ஆம் வசனத்திலிருந்து மத்தேயு 12ஆம் அதிகாரத்துல 43ஆம் வசனத்திலிருந்து சொல்றாரு, ஒரு அசுத்தாகி நம்ம விட்டு கடந்து போறதுக்கு முன்னால நம்ம ஜெபம் பண்ணுவோம், ஐயா நம்ம சிகரெட் பிடிக்க மாட்டேன், இவன் மனைவி கூட சண்டை போட மாட்டேன், இவங்க குடிக்க மாட்டேன்னு 1ஆம் தேதி கம்மியாக முன்னால வாக்குப்பட்டு 6ஆம் நாள் ஜெபம் பண்ணிடுவோம். 2 நாள் குடிக்கல, 3 நாள் குடிக்கல, 4ஆம் நாள் என்ன பண்ணுவோம்? ஒரு பாஸ்டர் சொல்வார், மீன் விற்பார், இன்னைக்கு மீன் குழம்பா சாப்பாடு எனக்கு, அதனால மீன் எனக்கு ஞாபகம். நல்லா திருவாடனை வேகம் தொண்டியில் போய் ஃப்ரெஷ்ஷாக கடலில் இறங்கி நம்ம கேட்டீஸ் மீன் வச்சுட்டு ஃப்ரெஷ் மீன் சொன்னார். ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்தேன், நண்டு மீன் என்னென்னவோ இருக்குன்னா அதே மாதிரி ஒரு மீன் வியாபாரி நல்லா வியாபாரம் பண்ணுவார், நல்லா குடிப்பார். ரோடு ஓரமாக வீடு, சொந்த வீடு இல்லை, ரோடு ஓரமாக வீடு, ரோடு ஓரமாக. அந்த ரோடு ஓரமாக வீடு இருக்கிறப்போ சொந்த வீடு இல்லை, நல்ல சேர் எல்லாம் நல்ல சோறும் இல்லை. ஒரு நாளைக்கு நான் சொல்கிறது ஒரு 25 வருஷம் ஒரு நாளைக்கு 500 ரூபா சம்பாதிப்பார். 25 500 ரூபா, இன்னைக்கு 5000 ரூபா 6000 ரூபா கணக்கு. அந்த அளவுக்கு
இன்னைக்கு அந்த அந்த மல்டிப்ளை பண்ணுறப்போம் அந்த வருமானம் வீட்டில் இருக்கும் காசு இல்லை. பொண்ணு சாப்பிடாம அழுது நிற்கும், வீட்டு இல்லை அழுது நிற்கும். அந்த பொண்ணு பையனை பார்த்து கூப்பிட்டு, தம்பி அவருக்கு நம்ம ஊரில் பணம் அவர் அந்த சென்னை பாஷையில் சொல்லுவார், அந்த பாசத்து நைனா சோறு துணியாடான்னு, சோறுனா சாப்பிட்டியான்னு கேட்பார். அப்போ அந்த பையன் சொல்லுவான், நைனா என் அம்மாட்ட பேர் கொடுக்கல நைனா, அம்மா சோறே ஆக்கலை நைனா, பசி நைனா. அப்போ அந்த போதையில் என்ன சொல்லுவாருன்னா தலையில் ஒரு அடி அடிப்பார் பையன், நைனா நம்ம சத்தியமா நைனா என்ன பண்ண மாட்டேன், சத்தியம். காலையில் எழுந்திருப்பாரு, பசங்களுக்கு சோறு இல்லை, மனைவிக்கு சோறு இல்லை, அவருக்கு சோறு இல்லை, ரொம்ப பலவீனம். திரும்ப சைக்கிள் எடுத்து நீ வாங்க போவார். சைக்கிள் மிதிக்கவே முடியாது. ஏன்னா முதல்ல முழுசாக குடிச்சு சோறையை சாப்பிட்ற உடம்புல பலனே இல்லை, செத்து போச்சு உடம்புல நரம்புகள் எல்லாம். சைக்கிள் மிதிக்கவே முடியாது. அமைக்கி பார்க்குறா சால் போக மாட்டேன், தள்ளி பார்க்குறா தள்ள முடியல. இப்போ ராத்திரி ஒரு நைனாக ஒரு சத்தியம் பண்ணார். என்ன சத்தியம்? குடிக்க மாட்டேன். இப்போ சத்திய சக்கரை போகலாம் மாறி திரும்ப எங்கே போயிடுவாரு? 10 மணிக்கு தான் ஒயின் ஷாப் திறப்பா, 100 ரூபா குவார்ட்ரு, 120 ரூபா கொடுத்து இன்னொரு கடையில் வாங்குவார். ஏன்னா 9 வரைக்கும். இப்போ என்ன வேணும்? இதுதான் போதைக்கு அடிமையானதே வழக்கம். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நபர் நமக்குள்ள வர்றப்போ, லூயாவுடைய மகிமை வரப்போ எம்டி இடம் எந்த இடமே இருக்காது. காலி இடம் வெற்றிடமே கிடையாது. ஒரு ஃபேனில் இப்போ சவுண்டு வருது. ஏன் சவுண்டு வருதுன்னா அங்கே இருக்க காற்றை அது கிழித்து கொண்டு சுற்றுது. அந்த சுற்றுறப்ப அதில் இருக்க காற்றுக்கு வந்து வெட்டிக்கிட்டு போகிறப்பன்னா அந்த சவுண்டு. வெற்றிடம் இருக்க முடியாது. நான் வேண்டாம்னா அந்த இடம் வெற்றிடமாகி அது போய் தண்ணியும் பொல்லாத 7 ஆவிகளை கூட்டிட்டு வரலாம். முன்னிலைமை பார்க்க பின் நாளைக்கு 4 சிகரெட் குடிச்சா இப்போ எத்தனை சிகரெட் ஆயிட்டு? 4 பாக்கெட் ஆகி போச்சு, 40 சிகரெட் ஆகி. அதுதான் சொல்றாரு ரோமர் 8ஆம் அதிகாரத்தில், மாம்ச சிந்தை மாறலாம், ஆவி சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். அதான் மாம்சத்தின் இச்சைகள். கலாத்தியர் 5:19, உபச்சாரம், வேசித்தனம், மதுக்கம், காம விகாரம், பொய், களவு, திருடு, பில்லி, சூரியம், இதெல்லாம் ஒரு மனுஷன் 19 காரியங்களை 22 காரியங்களை அதை சொல்லியிருக்கோம். முதல்ல ஒரு 10 யாத்திரைகள் இருக்காது. விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம்லாம் இருக்காது. அதுக்கப்புறம் பொய், களவுலாம் இருக்காது. ஆனா அதுக்கப்புறம் பகை, விரோதங்கள் எல்லாத்துக்கும் என்ன பண்ணுது? ஒரு அக்கா இன்னைக்கு பட்டுச்சேலை கட்டிட்டா பத்தியா, பகை வந்துடல. ஒரு செய்தி கொஞ்சம் பெருசா போட்டுட்டா என்னாச்சு? ஒரு பைக்குக்காக போயிட்டா என்னாச்சு? இது எல்லாத்தையும் வந்துடுது இல்லை, எல்லாத்தையும் வருதா வரலையா? இதுதான் பகை விரோதங்கள். ஆனால் ஆவியின் சிந்தையோ அந்த கலாத்தியர் 5:20 சொல்வார், அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீதிய பொறுமை, நற்குணம், தயவு, சாந்தம், இச்சையடக்கம், 9 விதமான காரியங்கள். இதுதான் ஆவியின் சிந்தை. இதுதான் இந்த மீன் பிடிக்கிற பார்த்து என்ன சொன்னாங்கன்னா, மீன் பிடிக்கிறது. ஒரு நாள் ஐயா மாதிரி துரசிங்க ஐயா மாதிரி ஒருத்தர் பார்த்தாரு, நம்ம மிஷனரி அபிலாஷ் மாதிரி ஒருத்தர் பார்த்தாரு, வாஸ்பல் சொன்னாரு, இயேசுவை சொன்னேன். எனக்கு அந்த தீய பழக்கம் வரட்டும், ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம், இயேசுவே லட்சியம், இயேசுவின் ரத்தம் ஜெயன்னு சொன்னேன். எனக்கு அந்த தீய பழக்கம் என் உடம்புல இப்போ இல்லை. பொதுவாக நான் ஒரு நாளைக்கு பீடா போடுறப்போ அவன் 50 காசு, நான் அதை விட்றப்போ 6 ரூபா ஒரு பீடாவுடைய விலை, 50 காசு. இன்னைக்கு ஒரு பீடாவோட விலை 50 ரூபான்னு நினைக்கிறேன். சிட்டிக்குள்ளே எந்த சிட்டிக்குள்ளே இறங்கினாலும், முதல்ல இந்தியா முழுவதும் போயிட்டேன், எந்த சிட்டிக்குள்ளே இறங்கினாலும் எங்கே பீடா கிடைக்குன்னு முதல்ல கண்டு தேவை. இந்த ஒயின் ஷாப்பு உயிர் குடிக்கிறவங்க எங்கே ஒயின் விற்கணும் கண்டுபிடிச்சிடும் 5 நிமிஷத்தில். கஞ்சா பிடிக்கிறோம் எங்கே கஞ்சா விற்கணும் அவனுக்கு கரெக்டாக தெரியும், நமக்கு தெரியாது. ஏன் அந்த சீரியல் பிடிக்கிறவங்க கரெக்டாக தெரியும் இந்த இடம். ஏர்போர்ட்டில் இருக்கேன், நீ டிப்டாப்பாக உட்கார வேகமாக எல்லாத்தையும் தள்ளிக்கு ஓடி வந்த ஏர்போர்ட்டுக்குள்ள சிகரெட் பிடிக்கிறதுக்கும் அடாப்ட் கரெக்டாக அந்த வாசல் தெரியுது. நான் நினச்சேன் அந்த பக்கம் தான் நான் வாசலுக்கு இருந்தாலும் இப்படி போகிறாரே பார்த்தேன். இப்படி போனாலும் ஒரு வாசல் தெரிஞ்சு வச்சிருக்கிறார் அவர். நேற்று காலையில் இவ்வளோ 12 மணிக்கு நான் 2 மணி தரிசனம் பண்ணிக்கிட்டு மனுஷன் இப்படி இருப்பான். ஒருவேளை இப்படி
இப்படிப்பட்ட மனிதனுக்கு விடுதலை கொடுப்பதுதான் புஸ்தகம். என்னால் உத முடியாத ஒரு பழக்கம் எனக்குள்ள இருந்துச்சு. ஒருவேளை நான் அதுல இருந்திருப்பேன்னா இன்னைக்கு எனக்கு வாயில கேன்சர் வந்து செத்து போயிருப்பேன். என் கூட போட்ட மற்ற பேருக்கு இருக்குவான் வாயில கேன்சர் வந்து இல்ல வாயா இருந்தா அந்த ஏற்ற காலத்தில் வேற்றின்படி அவருடைய கைக்குள் ஓங்கி அடங்கியிருங்கள் சொல்லி 3ஆம் அதிகாரத்தில் சொல்றார். அந்த ஆண்டோடைய சித்தன்னு வர்றப்போ நமக்கு இருக்கிற அந்த கெட்ட பழக்கங்கள், பொய் சொல்றது, திருடுறது, எல்லாத்தையும் வேண்டாம் தகப்பனே, இன்னும் உனக்கு முன்னால நான் வரேன்னு சொல்றதுதான் ஆவியின் சிந்தை. அந்த ஆவியின் சிந்தை வர்றப்போ ஆண்டவர் நம்மை உயர்த்தும் ஒரு உயிருள்ள ஆண்டவர். அப்படிப்பட்ட உயர்வுக்குள்ளதான் அந்த பாஸ்ட் கடந்து போறார். என்னைக்கு அந்த ஆவியின் சிந்தை வந்துச்சோ மனைவிக்கு ஒரே ஒரு சேலையோ 2 சேலையோ, பிள்ளைகள் எல்லாம் பசி பட்னி ஆஸ்பேசிட்டு இன்னைக்கு அந்த மாசத்துக்கு 4 அடுக்கு பில்டிங் சென்னையில 4 அடுக்கு பில்டிங். பிள்ளைகள்லாம் முடிச்சிட்டாங்க. மனைவி 50 சவரம் நகர போட்டிருக்காங்க. ஒரு பெரிய பாஸ்டா இருக்கிறாரு. இதுதாங்க ஊழியம், இதுதாங்க அந்த தாளந்து. அந்த பாஸ்ட் சொன்ன ஒரு ஸ்டாண்டிங் ஒரு பாஸ்ட் இவ்வளோ உயரம் தான் இருப்பாரு. எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர். டிபி சத்திரத்துல, சென்னையில டிபி சத்திரத்துல ஸ்டாண்டிங் ஒரு பாஸ்ட் எனக்கு தெரிஞ்ச ஒரு நெருங்கிய நண்பர். அவர் தான் அவருக்கு காஸ்பல் சொன்னாரு. அந்த காஸ்பல் படி இன்னைக்கு அவர் ஏற்றுக்கொண்டதா ஆண்டவரை உயர்த்திவிட்டார். நீங்களாமும் ஒரு அடிமைத்தனத்துல இருந்தோம். அடிமைத்தனத்துல நான் இந்த அடிமைத்தனத்துல இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. அந்த அடிமைத்தனத்தில் இருந்த ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். பெற்ற விடுதலையை நம் ஆண்டவருக்கு சொல்லுகிற மக்களாய் காணப்படுகிறோமா? ஆண்டவர் நமக்கு அதை சொல்லுகிற மக்களாய் காணப்படுகிறோமா? பாதை வந்த கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகனே. பாதையான இந்த உலகத்துல ஆண்டவரை நோக்கி பார்க்கிறப்போ ஆண்டவர் ஒரு விடுதலை தரும் ஆண்டவர். அதுதான் சங்கீதம் 116 இன்றைய தாட்ல கர்த்தரின் சத்தத்தையும் விண்ணப்பத்தை கேட்டறினார். மரண கட்டுகள் என்னை பிடித்துக் கொண்டது, ரட்சிப்பின் பாத்திரத்தை நான் எடுத்துக்கொண்டு வந்து சொல்றேன். ஏன்னா அந்த அழைத்த ஆண்டவத்தை நம்ம ரட்சிப்பை நோக்கி பார்க்கிறப்ப சங்கீதம் 116 நீங்க முழுசா வாசிங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு சங்கீதம். தாவீது சொல்கிற ஒரு சங்கீதம், தாவீதையா சொல்கிற ஒரு சிறப்பான ஒரு சங்கீதம். ஸ்டெப்பா ரசனை பண்ணி அந்த கரும்பை கடிச்சு சாம்ப மேல இருந்து கீழே வர மேல எப்படி கரும்பு மேல உப்பு கறிக்கும், கீழே வர என்ன ஆகும்? ஆனா கடிக்க எப்படி இருக்கும்? கஷ்டமா இருக்கும். ஆனா கஷ்டப்பட்டு கடிக்க எப்படி இருக்கும்? ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்போ அதுக்கு தான் கரும்பை கடிக்க ஒன்றும் எல்லா இடத்துலையும் சுகர் கேர் மிஷின் வந்து கரும்பு ஜூஸ் விற்க ஆரம்பிச்சு ரொம்ப ஈஸியா மெத்தடு பேசி அதுதான் ஆண்டு மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது. அவர் சொல்றார் 3ஆவது பாதாள இடுக்கண்கள் என்ன பிடிச்சிட்டு. ஆனா நான் கர்த்தருக்கு கிருபையும் நீதியும் உள்ளவர். உங்களுடைய தேவன் மன உருக்க. அவர் எப்படி உள்ளவர்? கிரேஸ் லார்ட், ஜட்ஜஸ் லார்ட். கிருபையும் நீதியும் உள்ளவரா. எப்படி நீதினா, ஒரு பையன் ஒரு இடத்துல திரும்பிட்டான். திருநூறு போலீஸ் விட்டாங்க, கோர்ட்ல போய் விட்டாங்க. ஜட்ஜி உட்கார்ந்துருக்கிறார். ஏன்பா திரும்பியா? ஏன் திரும்ப? சோறு பசி இல்லை திரும்ப. சின்ன பையன் 18 வயசுல வேலைக்கு போயிருந்தேன், வேலை கிடைக்கல. ஏன் வேலை கிடைக்கல? ஒரு இடத்துல வேலை பார்த்த இடத்துல வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அம்மாவுக்கு உடம்பு எல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகணும். ஒரு 3 நாள் போனேன். ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு திரும்ப போகலாம், அவர் வேலை தர மாட்டேன். அவர் மட்டும் இல்லை, நீ சொல்லாமலாம் வீட்டு பக்கத்தில் இருக்குதான் சொல்லிக்காரு. எனக்கு யாருமே இந்த ஏரியாவில் வேலை தர பண்ணிக்காங்க, ரொம்ப பசி. அதனால அது ஒரு திரும்பி சாப்பிட்டேன். இப்போ நிறைய அந்த ஐயங்கார் பேக்கரி அங்கே இங்கே இருக்குல்ல, அதே மாதிரி ஐயங்கார் பேக்கரி ஒரு ஊருக்கு ஒரு ஐயங்கார் பேக்கரி போட்டு வச்சுருக்காங்க. டீயும் பிஸ்கட்டும் அதே மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. ஒரு 50 சேர் போட்டு அதே மாதிரி ஒரு கடையில் போய் திரும்பிட்டேன். அப்போ ஜட்ஜி கேட்டார், அந்த திருடர் கத்துறேன் தப்புதான், வேலை கிடைக்கலன்னு சொல்கிறேன். அப்போ அந்த கடைக்காரர் சார், ஏன்ப்பா நீங்கள் திருடருக்கு ஐயா திருப்பிட்டா இருக்க போட்டேன்.
போலீஸ்காரருக்கு இப்போ வியாபாரம் போய் கொடுத்தேன், திருட்டுனா கொண்டாந்து கோர்ட்டில் வைப்போம். கோர்ட்டில் இந்த மக்களை பார்த்துட்டேன் நான், இந்த பையன் திருடுறதுக்கு யார் காரணம் கேட்டேன். யார் காரணம்? அவன் பசிக்கு என்ன பண்ண இல்லாம கொடுக்கல. கலைஞர் பராசக்தி வசனம் எழுதுவார், எத்தனை பேர் பார்த்தீங்களோ அது கல் பேசா இருந்தார் சொல்லுவீங்களா? அது கல் என் அம்மா உனக்கு தாய், என் தங்கை போச்சு, என் தாய் என் சகோதரனுக்கு போச்சு, அது என்ன கேள்வி வரணும். சிந்தனைக்குரிய வார்த்தைகள் இருக்குதா? அதுலதான் கேப்பா கொடுக்க மாட்டான், டப்புடு கேட்க மாதிரி ஆக்ட் பண்ணி ஒரு அடி அடிச்சு எடுப்போம், அவன் விட்டு போயிடுவா. அப்பதான் பசிக்கு என்ன வழி? திருட்டு வழி, பைத்தியக்காரன வழி. பைத்தியக்காரனா என்ன பண்றான்? இதுதான் பசிக்கு கொஞ்சம் வழி விடும். நீங்க அங்கே உட்காரு, உங்களுக்கு தெரியும் உட்காரு, நீ அந்த வழி தெரியல. எப்படி சொல்றாங்க? இதுதான் ஆண்டவருக்கு தான் நீதி உள்ளவர். அப்ப ஜட்ஜி சொல்றாரு, இங்க இருக்கவங்களுக்குலாம் நான் $100 ஃபைன் பண்றேன். இருக்கு இந்த சமூகத்துல ஒருத்தர் பசியா இருக்கான், அதுக்கு காரணம் நீங்களும் நான் தானே. அவரும் $100 கொடுக்குறாரு, அங்க இருக்கவங்க $100 வாங்கிட்டாரு. அந்த கடைக்காரருக்கு ஒருத்தர் பசியை பார்த்து நீ உணவு கொடுக்கலாம், உங்களுக்கு $1000 ஃபைன், உனக்கு லைசன்ஸ் 3 மாதம் கேன்சல்றாங்க. போலீஸ்காரங்களை பார்த்து வீட்டுக்கு அனுப்புறாரு. இதுதான் அவர் என்ன? நீதியும் அந்த ஆண்டவர் மன உருக்கம். நாம என்ன நினைக்கிறோம்? ஒருத்தர் தப்பு பண்ணிட்டு ஐயோ புருஷனை விட்டுட்டு போயிட்டா, ஐயோ ஐயோ. எதுக்கு போனா நம்ம கேட்கிற? புருஷனை விட்டுட்டு அவ போனதுடைய காரணம் நோக்கம் என்ன? நீ குடிக்கார பைய, வீட்டுக்கு துட்டு கொடுக்கல, அவளை பார்க்கல, அவளுக்கு ஏதாவது துட்டு போயிட்டா, அவளுக்கு ஏசி இது காரணம் யாரும் என்னன்னு. ஆனா நீதி உள்ள ஆண்டவர் எந்த மக்களை கண்டுபிடித்து நாம் அந்த மக்களுக்கு உதவி செய்கிற மக்களை காண முடியுமா? இதுதான் கொடுக்கப்பட்ட தாக்கம். நம்ம சமூகத்துல இன்னைக்கு வாங்கிய பிள்ளைகள் சென்னையில ஒரு நாளைக்கு 5 கொலை 6 கொலை சென்னையில போயிட்டு இருக்கு. எல்லாம் சின்ன தம்பிமா, எல்லாம் கஞ்சா. ஒரு மாசம் 15 நாளைக்கு ரயில்வே கேட்ல ஒரு 2-3 சின்ன பையன் 18 வயது நிக்கிறான். இன்னொரு 18 வயது போறான், கூப்பிடுறான், டேய் இதை வாங்கி போடாங்கடா. போன பையன் 16 வயது, என்னையால இது வாங்க முடியாதுங்கிறான். என்னதும் வாங்க முடியாதா? உடனே கையில ஒரு அருவா வச்சிருந்தான், சின்ன கத்தி எடுத்தா டப்பு டப்பு குறைச்சி போனான். வேணவு சாகரிக்கல, அவனுக்குள்ள அந்த கஞ்சாவுடைய புகை. நான் சொல்லி நீ கேட்கலையா? நீயா இருக்கணும். இப்ப அவன் எங்க இருக்கான்? இவன் எங்க இருக்கான்? 10 பேருக்கு ஆதாரத்தை எங்க இருக்கான்? இந்த மக்களை கண்டுபிடிச்சு நம்ம தாசம் சொல்றோமா? இன்னைக்கு இந்த சமூகத்துல வாயு பிள்ளைகள் கெட்டு அழிந்து கொண்டிருக்காங்க. யூத்துங்கிற பெயரில் அழிந்து கொண்டிருக்காங்க. அந்த வாலிய பிள்ளைகளுக்கு நம்ம டிரான்ஸ்பர் சொல்றோமா? இன்னைக்கு எவ்வளவு பெண்கள் வேலை இல்லாம கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க. புருஷன் குட்டியினால அவன் மனைவி இவ்வளவு கஷ்டப்படுறாளே, அவன் இவ்வளவு மோசமானவளாகிட்டு இருக்காளே, இதுக்கு காரணம் எனக்கு குட்டிதான்டா. நீ ஒரு 1/2 மணி நேரம் ஒரு 200 ரூபாய்க்கு குடிக்கிற, 200 ரூபாய்க்கு குடிச்சு 1/2 மணி நேரத்துல யூரின் பாஸ் பண்ணணும், போதை இறங்கி போகுது. அவனுக்கு ஒரு கோட்டை குடிச்சு எவ்வளவு நேரத்துல இறங்கி போகுது? அவன் 1 மணி நேரம் இல்லை 3/4 மணி நேரம் யூரின் இருந்தோடனே அவனுக்கு போதை இறங்கிப்போம். இதுதான் லைஃபா? பல முறை சொல்லுங்க, கல்லு மேல கல்லு அடிச்சா, அடி மேல அடிச்சா கல்லு என்ன பண்ணும்? இதுதான் கொடுக்கப்பட்ட தாகம். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நாம் பிறருக்கு என்ன செய்கிறோம்? ஆண்டுடைய காஸ்பல் சொல்றோமா? ஆண்டுடைய வார்த்தையை சொல்றோமா? அந்த காஸ்பல் சொல்றப்போ என்னை மாதிரி இப்போ மெட்ராஸ்ல இருந்து கஷ்டப்பட்டு பணம் செலவு பண்ணி ஃப்ளைட் ஏறி ஒரு காரை பிடிச்சி எனக்கு ஒரு டிரைவர் கூட இருக்கு பிடியே இப்படின்னா வரணும், இங்கே ஒரு மீட்டிங்கு மேடை இதெல்லாம் தேவை. உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற உங்கள் சகோதரருக்கு நீங்கள் முதலாவது ஜெபம் கொடுக்கப்பட்ட தாழ்வு. அதுதான் அதான் பவுல் என்னை பலப்படுத்திய கிறிஸ்தவன் எல்லாத்தையும் எனக்கு முதல்ல பக்கத்தில் இருக்கிறத நீங்கள் என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணிட்டு ஜெபம் பண்ண 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 அது அதை போட்டு அசைஞ்சிக்கிட்டே இருக்கும். பார்த்து சொல்லுறது, நல்லா இருக்கியா, இப்படி இருக்க, ஏன்பா இப்படி இருக்கு, நல்லா இருக்கேன். உடனே சில அப்படியே காஸ்பிள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வரும் காஸ்பிள். இதுக்கு பீடி படிக்கணும்னு அவசியம் இல்லை, அங்கி போடணும்னு அவசியம் இல்லை, மிஷரியா வரணும்னு அவசியம் இல்லை.
இதுதான் நீ சாப்பிட்ட உட்காரணத்துவம். கொடுக்கப்பட்ட பொறுப்பு. ஆண்டவர் தான் சொல்றாரு, ஏன் பார்க்க போறாங்க, போய் சொல்லி ஓடு, நான் உயிரோடு இருக்கிறத ஓடு. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியும் சீச்சராக்கி வானத்தில் பூமியில் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சொல்றாரு, எந்த இடத்துல சொல்றாரு? மத்தேயு 28:15, மார்க்கு 16:15 நீங்கள் சர்வ சிருஷ்டிக்கணும். அங்கேயும் மனம் திரும்புவதும் பாவம் மன்னிப்பும் எருசலேமை தொடங்கி சகல தேசத்தாருக்கும். லூக்கா 24:47, பிதா என்னை அனுப்பினது நான் உங்களை அனுப்புறார். 12 பேர் அனுப்புறார், அப்புறம் 70 பேர் அனுப்புறார். அப்புறம் யாரோ அவருடைய நாமத்தினால பிசாசுகளை துரத்துறான். நீங்க உங்க நாமத்தினால நம்ம அறியாத ஒரு மகன் பிசாசு துரத்துறான், போய் தடுக்கட்டுமான்னு கேட்கிறப்போ இல்ல தடுக்க வேண்டாம், எப்படியாவது ஒரு ஹீலிங் போட்டோம், ஒரு அற்புதம் நடைபெறுத்துங்கிறாரு. அதுதான் இந்த உலகத்தில் சமாதானம் உண்டாகும் பொருட்டு இவைகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த உலகத்தில் உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், உலகத்தில் முடிவுபடி நான் உங்களோடு இருக்கிறேன். இந்த எண்ட் ஆஃப் தி எர்த் ஐ அம் வித் யூ. இந்த உலகத்தில் முடிவுபடி நான் உங்களோடு இருக்கிறேன்னு சொல்ற ஆண்டவர்கிட்ட நீங்கள் நானும் அடுத்த வருஷம் நான் எத்தனை பேருக்கு காஸ்பல் சொல்லிருக்கேன், எவ்வளவு பேருக்காக ஜெபிச்சிருக்கேன், எவ்வளவு பேருக்காக நான் மன்னிப்பு நிற்கிறேன். உடம்புல 102 ஓட்டை அறியாமை, 20 தேங்காவை பெட்டி இருக்கிற அறியாமை, லாரி மேலே பெட்டி எடுக்கிற அறியாமை, 290 கிலோமீட்டர் நடந்து போறான், ரோட்ல படுத்து தூங்குறான் அறியாமை. என் ஆண்டவர் சொல்றாரு, இதெல்லாம் வேண்டாம், ஒரு விதமான தலை சேர வேண்டாம், நீ என் நாமத்தினா 2-3 பேர் எங்க இருக்கீங்க நான் என்ன பண்றேன். இதுதான் உங்களுக்கு எனக்கு நீ கொடுக்கப்பட்ட காணி, கொடுக்கப்பட்ட பணி, அந்த உன்னத பணி. அந்த உன்னத பணியை நாம் சரியா செய்த மக்களாக ஒரு விசை கூட தகப்பனே எங்களோடு பேசிக்கிறீங்க. நன்றி தகப்பனே. ஒரு விசை கூட மறந்துங்க, எங்களை ஆசிரியங்க. உங்களுடைய பிரச்சனத்தை தாங்க தகப்பனே. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் உம்மில் அல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. உங்களை நோக்கி பார்த்தோம். எங்களுக்கு இந்த உலகத்தில் கொடுக்கிற உப்பானத்துவத்தை நாங்கள் சரியா செய்யலாம், பொறுப்பாண்மை சரியா நிறைவேற்றும். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதி சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் ஞானஸ்நானம் உலகத்தில் முடிவுபடி நான் உங்களோடு இருக்கிறேன். வானத்தில் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டு வார்த்தைப்படி நீங்கள் ஒவ்வொருவரையும் பலப்பட்டிருந்தாங்க. ஐயா, நான் போறதுக்கு முன்னால என்னை பற்றி நான் சொல்றேன். எனக்கு இப்படி வியாதி இருக்கு, எனக்கு இவ்வளவு கடன் பிரச்சனை இருக்கு, மனதில் என் மனைவியில் அமைதி இல்லை, எனக்கு இரவுல தூக்கம் வரல, அமைதி இல்லாத நிலைமையில இருக்கிறேன். எனக்கு விடுதலை கிடைக்குமா? இயக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த மகளுக்காக, விடுதலைக்காக ஜெபிக்கிற அந்த மகளுக்காக கண்ணீரோடு நான் இவ்வளவு உலகத்துல ஓரம் தள்ளப்பட்டிருக்கேன். இந்த உலகத்துல கைவிடப்பட்ட நிலைமையில என்னை ஒரு துக்கத்தோடு பாக்குறாங்க, விசாரிக்கிறாத மாதிரி பாக்குறாங்கப்பா. அழுகையின் துக்கமா மரண பள்ளத்தாக்குல இருக்கிற எனக்கு இந்த துக்கத்திலிருந்து விடுதலை கிடைக்காதா? இயக்கத்தோடு சகோதரி ஜெபித்துக் கொண்டிருக்காங்க. அந்த மகளுக்காக தகப்பனே உடம்புக்குள்ள ஐயா குறிப்பிட்ட இடத்துல ஒரு கட்டி இருக்கு, அந்த கட்டி கேன்சரோடு நான் பயந்து கொண்டிருக்கேன், எனக்கு அந்த கேன்சர்ல இருந்து விடுதலை கிடைக்காதா? ஐயா, வெயில் காலம் வந்தாலும் மழை காலம் வந்தாலும் பனிகாலம் வந்தாலும் பிரச்சனை, இழுப்பு, எனக்கு சளி தொல்லை, எனக்கு விடுதலை கிடைக்காதா? ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த மகளுக்குப்பா உங்களுடைய பிரச்சனை இறங்கட்டும், உங்களுடைய வழிநடத்தில் இறங்கட்டும் தகப்பனே. இந்த நோக்கத்தோடு இந்த கூட்டங்களை ஏற்படுத்தி இந்த மதிய வேளையில உங்களுடைய சன்னிதானத்துல ஐயா நாங்கள் உட்கார்ந்துருக்க நீங்க அறிந்திருப்பீங்க. ஒரு விஷயம் கூட நம்புறங்க, என் துக்க நாட்களை முடித்துட்டாங்க, என் குடும்பத்துல இருக்க அமைதி இல்லப்பா, என் மகனுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு திருமணம் பண்ணேன், என் மகனுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு திருமணம் பண்ணேன், ஆனா குடும்பத்துல என்னை சேர்க்கலப்பா, நான் வெளியே நிக்கிறேன், எனக்கு யார் ஆதரவு? என் கணவர் ரிட்டைர்மெண்ட் பணத்தெல்லாம் செலவு பண்ணேன், வேதனையோடு கண்ணீரோடு செவித்துக் கொண்டிருந்த அன்பு மகளுக்காகப்பா ஒரு விஷயம் கூட பாருங்க. ஆசிரியர் இந்த பிரச்சனை ஒவ்வொருவருக்கும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. மிக இயேசுல நம்பி தகப்பனே. அறுவடை மிகுதி